ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பீட்ஸ் கூடைங்க தான் பார்க்க போகிறோம். நான் ஆல்ரெடி இது மாதிரி பீட்ஸ் கூடைங்க எல்லாமே ஆம்லா நாட்டில் சிலிண்ட்ரிக்கலில் எல்லாமே பீட்ஸ் கூடை ரெடி பண்ணியிருப்பேன். இதில் என்ன அந்த கூடைக்கும் இந்த கூடைக்கும் என்ன ஸ்பெஷல் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இந்த கூடை 1.25 கட்டு ஆகிருக்குங்க. எனக்கு இந்த கூடை மேக் பண்ணுறதுக்கு எனக்கு 1.25 கட்டு ஒயர் ஆகிருக்கு. ஏன் 1.25 கட்டு ஒயர் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் இந்த கூடையோட டிஃப்ரெண்ட் பார்க்கலாம். இதில் குச்சி வைக்காமல் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த கூட குச்சி வச்சு ரெடி பண்ணியிருக்கேன். சேம் மெஷர்மெண்ட்டு தாங்க, சேம் சைஸ் தான். ஆனால் இதில் கீழே குச்சி வைக்கலை, இது வச்சுருக்கேன். பேரட் க்ரீனில் ரெடி பண்ணியிருக்கேன் பாருங்கள். 1.25 கட்டு. இந்த கூடைக்கு மெஷர்மெண்ட் பார்க்கலாம். 2 கூடைக்குமே சேம் மெஷர்மெண்ட்டு தான். 6 அடி எடுத்துக்கோங்க. 6 அடியில் 18 ஒயர் வச்சு பேஸ் 8 வச்சுருக்கேன். ஆல்ரெடி நான் ஒரு ரோலில் மேக் பண்ணியிருப்பேன். ஒரு ரோலில் மேக் பண்ணது என்ன பண்ணியிருப்பேன்னா, இந்த கீழே போட்டிருக்கோம்ல, நம்ம பின்னியிருக்கோம்ல லைன்ஸ், அதை கம்மி பண்ணியிருப்பேன். இது கொஞ்சம் ஹைட்டாக வச்சுருப்பேன். ஏன்னா நம்ம யூசேஜுக்கு தான். நம்ம லஞ்சு கொண்டு போகலாம். இந்த மாதிரி கூட இந்த மாதிரி பீட்ஸ் கூடைங்கெல்லாம் குழந்தைங்களுக்கு லஞ்சு கொண்டு போனால் ரொம்ப விருப்பப்படுங்க. இந்த கூடையெல்லாம் குழந்தைங்க கொண்டு போகிறதுக்கு மணி வச்சுருக்கிறதுனால ரொம்ப ஆசைப்படுங்க. அதனால் இந்த கூடையெல்லாம் வாங்கி கொடுக்கலாம். அப்புறம் நம்ம கோயிலுக்கு கொண்டு போகலாங்க. இந்த 2 பர்பஸ்க்காண்டி தான் இந்த கூடை அதிகமாக வாங்குவாங்க. ரிட்டன் கிஃப்ட்ஸு கொடுக்கலாம். மணி வச்ச கூட நல்லாயிருக்கும். இப்போது இதில் நான் பாருங்கள் நம்ம என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, 6 அடி எடுத்து 18க்கு 8 வச்சுருக்கேன். கீழே 5 லைன் பின்னியிருக்கேன். 5 லைன் ஹைட் இன்க்ரீஸ் பண்ணி அப்புறம் கிராஸ் நாட் போட்டு நம்ம அருங்கோண கூட பின்னுவோம் இல்லையா, அந்த மாதிரி இதில் டைமண்ட் செட் பண்ணி இதில் பீட்ஸ் அட்டாச் பண்ணி மேலே 6 லைனில் 5 லைன் முன்னாடி வரும், ஒரு லைன் மடக்கி விட்டுருப்பேன். அந்த பீட்ஸ் கோக்குறது எல்லாமே ஈஸி தாங்க. நம்ம இது மாதிரி கிராஸ் நாட் போட்டுக்கிட்டு நமக்கு ரைட் ஹேண்ட் சைடு வர்றதில் நமக்கு எத்தனை பீட்ஸ் வேணுமோ, ஒரு நாட்டில் ரைட் சைடு போகிற ஒயரில் நமக்கு எவ்வளோ பீட்ஸ் வேணுமோ நம்ம அதை கோத்து வச்சுக்கலாம். மொத்தமாகவே கோத்து வச்சுக்கிட்டு நம்ம ஒவ்வொரு நாட்ஸாக இது மாதிரி ஒவ்வொரு பீட்ஸாக எடுத்து வச்சுட்டு கிராஸ் நாட் போட்டுக்கிட்டே வர வேண்டியதாங்க. நான் 7 பீட்ஸ் வச்சுருக்கேன். 7 பீட்ஸ் பீட்ஸ் எப்படி செட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ப்ளூ வித் ரெட்டு மல்டி கலரில் வர்றாப்புல மேக் பண்ணி, 2 கலர் மட்டும் தான், மல்டி கலர் கிடையாது. 2 கலரை வச்சு மட்டும் இந்த கூட மேக் பண்ணியிருக்கேன். ப்ளூ வித் ரெட் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். பேரட் க்ரீன் கலர் ஒயர் எடுத்திருக்கேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த கூட ஆம்லா பீட்ஸ் எடுத்திருக்கேன். பேரட் க்ரீன் கலரில் தான் எடுத்திருக்கேன். அந்த பீட்ஸ் கிளிப்பச்சைன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி மணி தான் எடுத்திருக்கேன். இது நெல்லிக்காய் பாசி உள்ற பாருங்கள். இது இங்கு ப்ளூ கலர் ஒயர் எடுத்திருக்கேன். ஒயர் எடுத்து அந்த பீட்ஸ் கோத்திருக்கேன். ரெண்டுமே சேம் கூடைங்க தான், ஆனால் பீட்ஸ் மட்டும்தான் நான் மாற்றியிருக்கேன். பாருங்கள், ரெண்டுமே ஒரே சைஸ் தாங்க. நான் பீட்ஸ் மட்டும் மாற்றி மேக் பண்ணியிருக்கேன். இது ஒரு ஆர்டருக்காண்டி ரெடி பண்ணது தான். உங்களுக்கு இது இது 1.25 ரோலு. ஒரு ரோலில் வேணும் அப்படின்னாலும் நான் டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் கொடுக்குறேன். பாருங்கள், வேணுங்கிறவங்க எனக்கு ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இது கூட உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.